வணக்கம் நண்பர்களே, நல்ல பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில இப்ப போட்டியிட போறாருங்க. சென்னை பெரம்பூர் தொகுதி 1, திருச்சி கிழக்கு தொகுதி 1. அந்த தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, எத்தனை புதுமுக வாக்காளர்கள் இருக்காங்க, அங்க வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சென்னை பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2,22,792 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர்னா 1,07,995 வாக்காளர்கள் இருக்காங்க. பெண்கள் பார்த்துட்டீங்கன்னா 1,14,726 வாக்காளர்கள் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் மட்டும் 71 பேர் இருக்காங்க. இதுல புது வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 24,142 பேர் புதுசா ஓட்டு போட போறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே மேக்சிமம் விஜய் பக்கம் தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்னன்னா, தாவகவினுடைய அடிப்படை உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேர் இந்த தொகுதியில் மட்டுமே இணைஞ்சிருக்கிறதாக நியூஸ் வந்திருக்குங்க. இளைஞர்கள் ரசிகர்கள் பட்டாலும் இந்த தொகுதியில் அவருக்கு அதிகமாக இருக்கிறதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதியில் தொழிலாளர்கள் அதிகம் வாழக்கூடிய இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் மேக்சிமம் விஜய்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தாவகவினர் கருதுகின்றனர். இப்போ யாரெல்லாம் இப்போ இந்த தொகுதியில போட்டியிட போறாங்கன்னா, திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, அதாவது இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆர்டி சேகர், அவர் தான் லாஸ்ட் சட்டமன்றத்தில் ஜெயிச்சவர். அதிமுக சார்பில் அங்கே பாமக தான் போட்டிடுறாங்க. எம் திலகபாமா அவர்கள் போட்டிடுறாங்க. லாஸ்ட் டைம் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் 1,05,267 ஓட்டு, அதாவது 52% ஜெயிச்சிருக்காருங்க. 54,000 வாக்கு வித்தியாசத்தில் ஆர்டி சேகர் ஜெயிச்சிருக்காரு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்டிகே கிட்டத்தட்ட 10% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த தொகுதியில் 22,060 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் 16,110 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 8%. நோட்டாவுக்கு மட்டுமே ஒரு 1,515 பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், நோட்டா இது எல்லாமே கூட்டிங்கனாலே மொத்தம் ஒரு 39,685 ஓட்டு, கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு இருக்கு. அதுல எத்தனை ஓட்டு இப்போ தாவகவுக்கு மாற போகுதுங்கிறது நம்மளுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. அதிமுக இருந்தும் திமுக இருந்தும் எத்தனை ஓட்டு பிரிஞ்சு வரப்போகுதுன்னு தெரிய போகுது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் கணிசமான அளவில் புதுசாக இருக்காங்கங்கிறது இந்த தொகுதியில் தெரிய வருது. பட் எப்படினாலும் திமுகவை பொறுத்தவரை ஒரு கோர் ஓட்டு, அதாவது திமுகவும் கண்டிப்பாக போடக்கூடிய கோர் ஓட்டு அங்கே கண்டிப்பாக இருக்கதா செய்யுது. ஸோ இது ஒரு கடுமையான ஒரு போட்டி நிறைந்த ஒரு தொகுதியாக தான் இருக்கு. இருந்தாலும் முக்கியமாக விஜய் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் தொழிலாளர்கள் பிளஸ் தாவகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்கிற ஒரு காரணம் தான். இது ஒரு பிளஸ் பாயிண்டா தான் தாவகவினருக்கு இருக்கு. வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையிலும் இங்கு கணிசமாக வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு தொகுதியாகவே எதிர்பார்க்கப்படுகிறது.